இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால், அப்போ ஐஸ்வர்யம், சரீர சுகம், பிள்ளைகள், இந்த மாதிரியான இழப்புகளின் நடுவே பரலோகம் ஒரு மனிதனுடைய சுவாபத்தை கண்ணோக்கி பார்க்குது. ஸோ நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறது ஈஸி, கையை தட்டி ஆமே நல்லிலையா சொல்கிறது ஈஸி. ஆனால் உங்களை காயப்படுத்தும்படியாக யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா, வீட்டில் கணவரோ அல்லது மனைவியோ அப்படி நடக்கும்போது நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் முக்கியம். எத்தனை வார்த்தைகளை பேசிடுறோம். பரலோகம் அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. பரலோகம் மட்டுமா பார்த்தது, பிசாசும் பார்த்துக்கிட்டே இருந்தான். அண்ணன் என்ன பேச போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட வரலையே. ஸோ கேரக்டர் ரொம்ப முக்கியம். இவ்வளவு பிரச்சனையும் வந்தது யோபு விபச்சார பாவத்தில் தள்ளுறதுக்கு இல்லை, கொலை செய்கிறதுக்கு இல்லை, எதுவும் இல்லை. ஒரே ஒரு பாவம், இந்த தேவனை நம்பி நான் என்னத்தை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு தான். ஆனால் யோபு அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டார். இன்னைக்கு எத்தனை நம்ம பேசிடுறோம் மடமடன்னு. ஸோ அதனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், உங்களுடைய நல்ல நேரங்களில் பேசுகிற வார்த்தைகளை விட நெருக்கடியான நேரங்களில் உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை குறித்து கவனமாக இருங்கள். ஆமென்.